Hello 11th standard students, I am Karnagaran. In chapter number 1, find the largest possible domain of the real valued function. A very beautiful sum. This is an expression containing numerator as well as a denominator. Domain கேட்டிருக்காங்க, numeratorக்கு தனியா டிஸ்கஸ் பண்ண போறோம், denominatorக்கு தனியா டிஸ்கஸ் பண்ண போறோம். Denominatorோட ரிஸ்க் என்னன்னா, denominatorல 0 வரக்கூடாது, நம்பர் 1. அது இல்லாமல் டினாமினேட்டரில் ரூட் இருக்கிறதுனால நெகட்டிவ் நம்பர் இஸ் நாட் அலவுட். அப்போது டினாமினேட்டர் என்னென்ன பிரச்சனைனா, ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் போட முடியாது மேக்ஸில். அதே மாதிரி டினாமினேட்டரில் 0வும் வரக்கூடாது. இது ரெண்டு தவிர எது வேணாலும் வரலாம். அப்போ 0 வரக்கூடாது, உள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, டினாமினேட்டர் நான் ரூட்டுக்குள்ளார பேசினுக்கிறேன், ரூட்டுக்குள்ளார. அப்போ நெகட்டிவ் நம்பரும் வரக்கூடாது, ரூட்டுக்குள்ளார 0வும் வரக்கூடாதுன்னும் போது 0 இஸ் ரிஜெக்டட் அண்ட் மைனஸ் நெகட்டிவ் இஸ் நாட் அலவுட். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் நாட் அலவுட், ஜீரோஸ் ஆர் நாட் அலவுட்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் அலவுட். அப்போ நம்ம டினாமினேட்டர் ஆஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி x² - 9 மஸ்ட் பி ஒன்லி கிரேட்டர் தென் 0. ஃபைன். அப்போது நெகட்டிவ் வராது, இதில் 0வும் வராது. This can be written as x² - 3² is greater than 0. This can be written as a² - b², a plus b into a minus b greater than 0. இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி வருது, x plus 3 x minus 3 greater than 0 அப்படின்னா implies x ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா less than -3 தான் இருக்கணும் and x வேல்யூ greater than 3 தான் இருக்கணும். இதுதான் கண்டிஷன் ஃபார் இன்இக்வாலிட்டி. புரியல சார் எங்களுக்கு? இதோட மீனிங் என்ன சார்? x lies outside -3 and outside +3. இங்கே பாருங்கள் நம்பர் லைன், this is my +3 and this is my -3. என்னோட வேல்யூ 3 விட்டுறணும், 3க்கு அப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே இதுக்கு வரும். அதே மாதிரி இந்த வேல்யூஸ் -3க்கு அப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். x lies outside -3 and x lies outside +3. எப்படி சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்தீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 4 + 3 7, 4 - 3 1, 7 into 1 is 7, 7 is greater than 0, ரைட்? இந்த பக்கம் ஒரு வேல்யூ எடுத்தால் செட் ஆகுதா சார்? வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் சார், நோ ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 + 3 18, 6 - 3 3, அப்போ 18 into 3 54, greater than 0. இந்த பக்கம் எந்த வேல்யூ எடுத்தாலும் செட் ஆகுது. ஓகே, greater than 0னா பாசிட்டிவ். இந்த பக்கம் பாருங்கள் சார், -4 ட்ரை பண்ணி பார்ப்போமா? -4 + 3 -4 + 3. இந்த பக்கம் -4 -3, ஆமாம் ரைட்? -4 + 3 அது -1, -4 -3 என்ன வரும்? -7. minus into minus plus 7 is greater than 0வா? ஃபைன். அப்போ இங்கேயும் செட் ஆகும். இங்கே இருக்கிற ஆன்சர்ஸ் மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். அப்போ x belongs to இந்த மாதிரி greater than 0 வந்தால் lies outside -3 and lies outside +3. இதை மறந்துடாதீங்க, இந்த மாதிரி greater than சிம்பிள் வந்தால். அப்போது இதோடைய ஆப்போசிட் சிம்பிள் -3, இதோட ஆப்போசிட் சிம்பிள் +3. அப்போ x belongs to இங்கிருந்து -infinity, -3 union and 3, +infinity. This is my denominator's domain. Domain of denominator முடிச்சாச்சு. Proceeding to numerator. Next I am entering into my numerator. Okay, numerator. நீங்கள் இருக்கிற இங்கே வேல்யூஸ் எதோ ஒன்று இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலும் இட் வில் சாட்டிஸ்ஃபை திஸ் இன்இக்வாலிட்டி. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதுக்கு பேர் டொமைன். நெக்ஸ்ட் நியூமரேட்டர். நியூமரேட்டர் இஸ் வெரி ஸ்பெஷல். அந்த 4 - x² இருக்குது பாருங்கள், அது நெகட்டிவ் தான் வரக்கூடாது. ஏன்னா ரூட் ஆஃப் நெகட்டிவ் தான் உங்களுக்கு பிரச்சனை. 0 வரலாம், நியூமரேட்டரில் 0 வரலாம், டினாமினேட்டரில் தான் 0 வரக்கூடாது. ஏன்னா 0 by denominator becomes 0. This is a valid answer in mathematics. Therefore, numeratorல 0 is allowed, but negative number is not allowed because inside root negative கண்டுபிடிக்க முடியாது. Using this condition, I am going to write its domain numerator 4 - x² greater than 0. பாசிட்டிவ் வரணும், 0 கூட வரலாம், நெகட்டிவ் மட்டும்தான் வரக்கூடாது.
ஃபைன். இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஃபுல்லாக மல்டிப்ளை பை மைனஸ், ஃபுல்லாக மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எப்போதுமே இன்இக்வாலிட்டியில் நீங்கள் மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணால் இன்இக்வாலிட்டி மாறிடும். This can be written as x square minus 2 square is less than or equal to 0. A square minus b square can be written as a plus b into a minus b is less than or equal to 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா inequality greater than or equal to 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா less than or equal to 0. Less than or equal to 0 வந்ததுன்னா the meaning is x lies between minus 2 and plus 2. இவ்வளோதான். less than 0 வந்தா between, greater than 0 வந்தா lies outside. நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த வார்த்தை, lies outside. greater than 0 வந்தா x lies outside minus 3. இதோட opposite symbol, இதோட opposite symbolக்கு outside, இதோட opposite symbolக்கு outside. outsideனா வெளியில போயிடணும், நீங்கள் உள்ளுக்குள்ளார வரவே கூடாது. ஆனால் less than or equal to 0 வந்ததுன்னா lies inside or between. இன்சைட்னு சொல்லலாம் அல்லது between is the exact word. between. புரியல சார் எங்களுக்கு? நல்லா பாருங்க. This is my minus 2 and this is my plus 2. You can use any values between this. Included. Why included? Equal to symbol இருக்கு. Included. நீங்க minus 2 லேருந்து plus 2 எதை வேணா போட்டு பாருங்க. For example 2 போட்டு பார்க்கலாமா? 2 minus 2 0. 0 into anything 0 வந்துருச்சா? Fine. நடுவில் ஏதாவது ஒரு வேல்யூ. For example take 0. 0 எடுத்து substitute பண்ணி பாருங்க. 0 plus 2 2. 0 minus 2 minus 2. 2 into minus 2 minus 4. Minus 4 is less than 0. minus 4 is less than 0. அப்போ இந்த inequality satisfy பண்ணனா lies between. இதில் தான் ஆன்சர் இருக்கும். அப்போ x belongs to minus 2, 2. This is the domain for numerator and this is the domain for denominator. இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் எடுக்கணும். I have to find actual domain of the expression. அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனுக்கு நான் டொமைன் கண்டுபிடிக்கணும். அப்போ டொமைன் of the function f of x. I have to find the domain of the function. அப்போ இங்கே கிடைச்ச ஆன்சரை இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும், காமன் ஏரியா கண்டுபிடிக்கணும், காமன் பிளேஸ் கண்டுபிடிச்சாகணும். அப்போது என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டி minus 3 யூனியன் 3, infinity. இந்த ஆன்சர் intersection. In the intersection this answer with common this answer, and the answer minus 2 to 2. இதுக்கு காமன் கண்டுபிடிச்சாகணும். ரைட்? எப்படி காமன் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க. இதோடைய லிமிட் minus 3லேருந்து plus 3 இந்த சைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சரு. செகண்ட் ஆன்சர் இங்கே இருக்குது, minus 2 to 2 இங்கே இருக்குது. இந்த zigzag lines எங்கேயாவது இன்டர்ஃபியர் ஆகுதா, எங்கேயாவது ஓவர்லேப் ஆகுதா? இவன் என்னமோ வெளியில் இருக்கிறான், இவன் என்னமோ உள்ளே இருக்கிறான். நீங்கள் 0 எடுத்தீங்கன்னா அது இவனுக்கு ஒன்று தான் சொந்தம், இவனுக்கு சொந்தம் கிடையாது. நீங்கள் -4 எடுத்தீங்கன்னா அது இவனுக்கு மட்டும் தான் சொந்தம், இவனுக்கு சொந்தம் கிடையாது. காமன் என்ன அர்த்தம்? அவனுக்கும் சொந்தமாக இருக்கணும், இவனுக்கும் சொந்தமாக இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு பேருமே இன்டர்லாக் ஆகவே இல்லை. இன்டர்லாக் ஆனால் தான் உங்களுக்கு காமன் கிடைக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னவே கிடையாதுன்னா காமனே கிடையாது. therefore you will be getting a empty set. அப்போ இந்த சம்முக்கு டொமைனே கிடையாது, ரியல் வேல்யூஸே கிடையாது, இந்த சம்முக்கு சொல்யூஷனே கிடையாது, எக்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. இட் பிகம்ஸ் அ நல் செட். பிகாஸ் நல்லா பாருங்கள், இந்த ஜிக்ஸாக் லைன் எங்கேயோ கிடக்குது, அந்த ஜிக்ஸாக் லைன் எங்கேயோ இருக்குது, இந்த ஜிக்ஸாக் லைன் எங்கேயோ இருக்குது. இவங்களுக்கு காமன் கிடைக்கவே கிடைக்காது. காமன் கிடைச்சா தானே போட முடியும். அப்போ காமனே இல்லைன்னும் போது யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி காமன். எப்போ சார் காமன் கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. -3 to +3 இப்படி ஆன்சர் வந்துருந்து, சும்மா சொல்கிறேன், இதில் வரல, அந்த மாதிரி வந்திருந்து இதில் 2 -2 2
இதில் இன்னொரு காமன் வந்ததுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல வந்து ஓவர்லேப் ஆகுது பாருங்கள். திஸ் இஸ் த காமன் ஏரியா. -2, 2 இஸ் த காமன் ஏரியா. அந்த மாதிரி வந்திருந்தால், ஆனால் இந்த சம்மில் வரலை, வந்திருந்தால் யூ கேன் ஃபைண்ட் அ காமன் ஏரியா. இதில் காமன் ஏரியாவே கிடையாது. இவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் எங்கேயோ இருக்கிறான், இவன் நடுவில் கொஞ்சம் பார்ட்டு, அவன் ஓரத்தில் 2 பார்ட்டு, 2 பேருக்கும் காமனான ஒரு ஏரியா கிடைக்கலன்றதுனால we have no intersection in this, therefore the domain will be null set or empty set. A very important sum, don't miss this. Thank you.